ஆதீனம் மேலேயே குற்றச்சாட்டு வச்சு சமீபத்தில் மயிலாடுதுறை போலீஸ் ஸ்டேஷன்ல லேண்ட் கிராபிங் ஆதீனமே பெண்கள் விஷயத்துல தவறா நடந்துகிட்டாரு அப்படிங்கிறாப்புல ஒரு வழக்கு இருக்கு. சைவ மடத்துல இது மாதிரிலாம் நடந்தா அப்புறம் அந்த மதத்துக்கு மேல உள்ள மரியாதை எப்படி போகும்? சங்கமித்ரன் ஒருத்தர் அவர் கிறிஸ்துவ மதத்துல இருந்தவர். கிறிஸ்துவ மதத்துல இருந்து இந்துவா மாறிட்டேன்னு சொல்லிட்டு அப்படி முழுமையா அவர் மாறி இருந்தால், அவர் சன்னிதானத்து பேர் ஏதாவது குறை சொல்ல வேண்டும் அவர் நினைத்து இருந்தால், நேரு சங்கமித்ரன் போய் ஐயா சாமி இது மாதிரி இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட கேட்டா சாமியே பதில் சொல்லுவாரு. பெண்பால் புகார் சொல்றவர் என்ன பண்ணும், ஐயா இந்த சீடி இருக்கு, இந்த ரெக்கார்டு இருக்கு, இந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு, இந்தாங்கன்னு சொல்லிட்டு கலெக்டர் அவர் கொடுக்கலாம்ல. யாரு வேண்டாம், அவர் கையை பிடிச்சி இருந்தது. நீங்க கேட்குறீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு, என்னால் உங்களுக்கு பதிலே சொல்ல முடியல. நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஐயா அவர் தவறிட்டாருங்க, சன்னிதானம்ன்றவர் இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, இல்வாழ்க்கைக்கு போயிட்டாரு. அவர் அதை திறந்துட்டு மடத்தை விட்டு வெளியேறிட்டு போயிட்டாரு. 18 ஆதீனங்கள் தமிழ்நாட்டில் எல்லாமே ரொம்ப ரொம்ப தொன்மையான ஆதீனங்கள். இது வரைக்கும் 18 ஆதீனம் இருந்து அதில் ஒன்று காலி பண்ணிட்டாரு. நீங்கள் கேட்குறீங்க, என்னால் எங்கள் குருமணிகளை பற்றி கேட்டிங்க, நான் உங்களுக்கு இன்னும் சத்தமாக பேசுவேன், சவுண்டாக பேசுவேன். ஏன்னா எங்கள் பேரில் தர்மம் இருக்குது, நியாயம் இருக்குது, அவர் பக்கம் பேச முடியும். இப்போ சூரியநாள் கோயில் ஆதீனத்தை பற்றி கேட்குறீங்க, நான் உங்கள்கிட்ட வெட்டி தலை குனியிரு, நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? இந்த பேட்டிக்கு ஏன் வந்தேன்ற மாதிரி பண்ணிட்டீங்க நீங்கள். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. அகில உலக சைவ சித்தாந்த மாநாடு காட்டாங்குளத்தில் உள்ள SRM காலேஜ் வளாகத்தில் 3 நாட்கள் நடக்க உள்ளது. இது பற்றி பேசுவதற்காக நம்முடைய வந்துள்ளார் திரு வலசை ஜெயராமன் அவர்கள். வலசை ஜெயராமன் அவர்கள் காஞ்சி காமகோடி பேரவை பக்தர்கள் அமைப்பின் நிறுவனர் தலைவர் அவர்கள். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார், நமஸ்காரம். சமீபத்தில் சந்திச்சோம், மீண்டும் சந்திப்பது அப்படி ஒரு அமைப்பு வந்திருக்குல்ல. அன்றைக்கு சங்கர மடத்தை பற்றி சந்தித்தோம். ஆமாம். இன்றைக்கு தருமபுரி ஆதீனம் நடத்தக்கூடிய சைவ மாநாடு, உலகளாவிய மாநாடு, 6வது மாநாடு காட்டாங்குளத்தில் இருக்கிற SRM பல்கலைக்கழகத்தில் 3000 பேர் அமரக்கூடிய மிகப்பெரிய அரங்கத்தில் அவங்க நடத்த. சரி, இந்த மாநாட்டுடைய சிறப்பம்சம் என்ன சார்? இந்த மாநாட்டினுடைய சிறப்பு அம்சம் சங்ககாலம் முதல் சமகாலம் வரையில் நம்ம எல்லாருக்குமே எல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க, ஆனால் எதுவுமே தெரியாது. ஒரு அருணைநாதர் பாட்டை சொல்லுனாக்க அருணைநாதர் தெரியும், அருணைநாதர் பாட்டை சொல்லுனா முத்தைத்தர் பக்தர் தான் சொல்லுவாங்க, அதுதான் ஒன்று தான் தெரியும்பாங்க. ஆனால் நம்ம மக்களுக்கு, பாமர மக்களுக்கு இன்றைய யதார்த்த நிலையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆச்சாரிய பெருமக்கள்லாம் யாருமே முன்னிலை வரல. அந்த தலையாய ஒரு பணியை தருமபுரி ஆதீனம் இன்றைக்கி செய்கிறாங்க. 6வது மாநாடு, 5வது மாநாடு பெரியவர் 26வது குருமணிகள் தலைமையில் வைஷ்ணவா காலையில் சென்ற ஆண்டு நடந்தது, 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. உலகமே வைக்கிறவங்க அவரோட தொல்லாத வயதில் அந்த மாநாட்டை நடத்துகிறாங்க. இன்றைக்கு இருக்கிற 27வது சன்னிதானம் இது இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்யணும். சும்மா உட்காந்து மடம் நிர்வாகம் பண்ணணும், மடம்னு வயல்வெளி, பணம், காசு அதையே பார்க்கக்கூடாது. சமுதாயத்தை கிரவுண்ட் ராட்டில் இருக்கக்கூடிய கீழ்த்தர மக்களுக்கு, கீழ்நிலையில் இருக்கிற மக்களுக்கு எதையாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க. இந்த சைவ சமயத்தை பரப்பி ஆகணும், இந்த தலைமுறையில் செய்யலைன்னா வேறு எந்த தலைமுறையில் செய்ய முடியுன்றது அந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பு எடுத்துக்கிட்டு இந்த மாநாடு நடத்துகிறாங்க. எல்லா விதமான நம்முடைய சமயம் சார்ந்த அனைத்து நிகழ்வுகளையும் அலசி ஆராய்வாங்க. உலக நாட்டிலேருந்து அத்தனை பேர் இந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. சமயத்தை பரப்புவது தான் இந்த நோக்கம். இதில் எல்லா மடாதிபதியும் வராங்களா? அவசியம் வராங்க. கிட்டத்தட்ட இதில் வராத 19 மடங்கள் இருக்குது தமிழ்நாட்டில். தலை சிறந்த மடங்கள், சைவ மடங்கள், எல்லா சைவ மடமும் இருக்குது. அந்த சைவ மடத்தினுடைய தலைமை பீடத்திற்குரிய சன்னிதானங்கள் அத்தனை பேரும் இங்கே வராங்க, இந்த மாநாட்டுக்கு வராங்க. சைவ மடத்தில் உள்ள எல்லாரும் வரும்போது காஞ்சி மடம் வருதா? நீங்கள் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு கொக்கியை போட்டு ஏதாவது இழுப்பீங்க, அது பத்திரிகையாளரோட வழக்கம். அதெல்லாம் ஒன்றும் பேதமே கிடையாது. இது ஆகமம் சம்பந்தப்படியான ஒரு செக்ஷன் இருக்கு, ஒரு செஷன் இருக்கு. அதில் காஞ்சி மடத்தின் சம்பந்தமாக அங்கே அவங்களுடைய எல்லா ஆலயத்திலையும் இந்த ஆகமம் தெரிஞ்சவங்க மிக மிக பண்டிதர்களாக, நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமான விஷயம் இல்லை. இது ஒரு கடல். இந்த கடல்லேருந்து முத்து எடுக்கக்கூடிய பெரிய அறிஞர்கள்லாம் சைவத்தை பற்றியும் ஆகமத்தை பற்றியும் பேச போகிறாங்க. சைவத்தை மட்டும் இல்லை, சைவ ஆகமம்,
இந்த ஆகமத்தை பத்தி பேசுறதுக்கு நிறைய பேர் வராங்க. மிகப்பெரிய செஷனே இருக்கு, தனி செஷன் இருக்கு. இதுல வேதமும் உண்டு. கண்டிப்பா உண்டு, கண்டிப்பா உண்டு. வேதத்துக்கான ஒரு செஷன் உண்டு. அந்த செஷன்ல பேசுவாங்க. இதை வந்து ஒரு கிட்டத்தட்ட 30-40 பிரிவா பிரித்து ஒவ்வொரு ரூம்லயும் ஒவ்வொரு அரங்கத்திலையும் தனித்தனியா பிரிச்ச இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய மாநாடா இன்றைக்கு இருக்கிற 27வது சன்னிதானம் நடத்திட்டு இருக்காரு. அதனால வந்து நீங்க வாங்க, உங்களையும் நான் அழைப்பிதழ் கொடுக்குறேன். அங்க வந்து பாருங்க. நீங்க சின்ன ரூம்ல உட்காந்துட்டு என்ன செய்யறாங்கன்னு நீங்க கேட்டுருவீங்க. அங்க வந்து பார்த்தால்தான் தெரியும். வாருங்கள், வந்து பாருங்கள் சன்னிதானம் என்ன செய்யறாங்க. இந்த சமயத்திற்கு, இந்த சைவ சமயத்திற்கு என்ன செய்யறாங்கன்னு வந்தா தானே தெரியும். நீங்க தானே உலகத்தை ஏதாவது தவறு நடந்தா உடனே வெளிச்சத்துக்கு கொண்டாடுறீங்க. இதே நடக்கக்கூடிய காரியத்தை நீங்க தான் வெளிச்சம் போட்டு காட்டணும். வாங்க வாங்க வாங்க, நம்ம ரெண்டு பேரும் சந்திப்பே. கண்டிப்பா நல்ல காரியம், நல்ல காரியம். காலையில இருந்து சாயந்தரம் வரை நடக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. காலை 9 மணில இருந்து ஆரம்பித்து சாயந்தரம் 8 மணிக்கு இருக்கு. எல்லாருக்கும் உணவுலாம் எல்லா விதமான ஏற்பாடும் பண்ணிருக்காங்க. தங்கறதுக்கான ஏற்பாடுங்க. இது வந்து ஏதோ வந்து போற இல்லைங்க. உலக நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அறிஞர் பெருமக்களும் வராங்க. தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய அத்தனை அறிஞர் பெருமக்களும் வராங்க. அதெல்லாம் வந்து கேட்டா நம்மளுடைய ஞானத்தை பெருகிக் கொள்ளலாம். நாளைக்கு நம்முடைய மேதக ஆளுநர் வந்து வராங்க. மத்திய அமைச்சர்லாம் வராங்க. ஜேபி நட்டா கூட வராங்க. கண்டிப்பா ஜேபி நட்டா அவங்க வராங்க. பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் வராங்க. இங்க எதுவுமே யாரையுமே முன்னிலைப்படுத்த முடியாது. ஏன்னா இங்க வந்து சைவ சித்தாந்தத்தை தான் முன்னிலைப்படுத்துறாரு நம்முடைய குருமகா சன்னிதானம். அதனால இதுக்கு ஒன்றும் பெரிய சமாச்சாரம் கிடையாது. அந்த செஷன்ஸை வந்து கேட்கணும். ஆய்வரங்கம் அவங்க கட்டுரை சமர்ப்பிக்கிறாங்க. அதை வந்து அக்குவேர் ஆணைவரா பிச்சு மேஞ்சிடுவாங்க. வெவ்வேறு தலைப்புகளை பேசுறாங்க. பெரிய இது பாருங்க, அதற்கான அழைப்புதல். இந்த அழைப்புதலை பார்க்கறதுக்கே படிக்கிறதுக்கே ஒரு 3 மணி நேரம் ஆகும். அவ்வளவு அழைப்புதல், அவ்வளவு சப்ஜெக்ட் வைஸ் ஒவ்வொருத்தரும் வந்து கலந்துக்க போகிறாங்க. சப்ஜெக்ட் வைஸ் ஒருத்தர் யாராவது வராங்க, என்னென்ன ஆய்வரங்கம் நடக்குது, எங்கே கருத்தரம் நடக்குது, எங்கே கவியரம் நடக்குது, என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அரங்கத்தையும் தனித்தனியாக அழைப்புதல் அடிச்சிருக்காங்க. இது எல்லாரும் வராங்க, கலந்துக்கிறாங்க. வெளி மாநிலத்திலேருந்து கொஞ்சம் வராங்க இல்லையா? நிறைய பேர் வராங்க. வெளி மாநிலம் இல்லை, வெளிநாட்டிலேருந்தே வராங்க. பல உலகளாவிய சைவம் சமயம் எங்கெல்லாம் இருக்குதோ அத்துணை நாட்டிலேருந்து அறிஞர் பெருமக்கள்லாம் வந்து இந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. வைணவர்கள் கலந்துக்கிறாங்களா? வைணவர் கண்டிப்பாக வராங்களே. இந்த அழைப்பிலே இருக்கு. அவங்க வைணவர்லாம் நிறைய வராங்க. அவங்களோட அழைப்பு, அவங்க பேர்லாம் இருக்குது. அவங்களும் வந்து கலந்துக்கிறாங்க. அவங்களும் நம்ம சமுதாயத்தை சார்ந்த. பெரும்பாலும் வைணவர்கள் வந்து சைவத்திலேருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருப்பாங்க. என்ன எப்படிங்க 2 கண்ணுங்க, சைவமும் வைணவமும் 2 கண்ணு நமக்கு. நம்ம இங்கே பெருமாளை கும்பிட்றோம், இங்கே சிவனை கும்பிட்றோம். அவங்களும் ஆகமம் சொல்கிறாங்க, அவங்களும் வேதம் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றும் அதாவது நீங்கள் மட்டும்தான் பிரித்து பார்ப்பீங்க. அது உங்களுடைய வாடிக்கை வேடிக்கை. இது ஏதோ கேட்டால் ஒரு பெரிய சமுதாயத்தை சீர்திருத்த மாதிரி நினைப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் சைவம் வைஷ்ணவம் ஒன்றும் வேறு அல்ல. 2ம் ஒன்று தான். 2 பேரும் வந்து அவங்க கருத்தை சொல்ல போகிறாங்க. இல்லை, பெரும்பாலும் வைணவர்கள் வந்து சைவத்திட்ட ரொம்ப வரமாட்டாங்க. அதனால சொன்னேன். அது அப்படியே நடைமுறையில் அப்படி தான் இருக்கு. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் வைணவத்திலேயே எல்லாமே இருக்குங்கிறாங்க. இல்லை, அதில் இருக்கிறதான் அதில் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இருக்குன்னு அவங்க சொன்னால் சொல்லட்டும். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க இருக்குன்னு சொல்கிறாங்க. கடவுள் இல்லைன்னு தான் சொல்லக்கூடாது. எங்கிட்ட இருக்குன்னு தானே சொல்கிறாங்க. இருந்தால் சொல்லிட்டு வரணும். அதையும் நம்ம திருப்பதிக்கு போகாத சைவர்கள் யாரு? ஆமாம். வெங்கடாஜலபதியை கும்பிடாத வைரவர்கள் யாரு? ராமரை கும்பிடாத சைவர்கள் யாரு? அத்தனை பேரும் நம்முடைய சிவனையும் தான் கும்பிட்றாங்க. அதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பெரிய இந்த சைவ வைஷ்ணவ பேதங்கள்லாம் இருந்தது. இப்போ எல்லாம் ஒன்றுமே இல்லை. சொல்லப்போனால் சங்கரமடத்தோட ஜெயேந்திர சரஸ்வதி இருக்காங்கல்ல, முக்தி அடைஞ்சாரு. அவர் வந்து பாலாஜியோட மிகப்பெரிய பக்தர். அவர் குலதெய்வமே வெங்கடாஜலபதி. சங்கராச்சாரியோட காஞ்சி மடத்தில் நம்முடைய ஜெயேந்திர சரஸ்வதி சாமியுடைய குலதெய்வம் வெங்கடாஜலபதி. அப்படி சனப்பொழுது நினைச்சிட்டாருன்னா திருப்பதி போயிட்டு வந்துடுவார். அதனால அப்படின்னா சைவ பேதம் எங்க இருக்கு? வைணவ பேதம் இருக்கு. அங்க வந்து இல்ல, சைவர்கள் நான் வந்து பேதம் இருக்குன்னு சொல்ல, வைணவர்கள் வந்து இதை வந்து வேற மாதிரி இல்லை. அங்க வந்து திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் மரியாதை சுவாமிக்கு. ஒரு 1/2 அடி முன்னாடி வரைக்கும் இவரை கொண்டு போய் வச்சுட்டு மரியாதை கொடுப்பாங்க. அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நம்ம மடத்துக்குன்னு ஒரு பெரிய மரியாதை இருக்குது திருப்பதியில். வைஷ்ணவ பேதம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஐயா. சரி, இதில் தமிழ்நாடு அரசோட பங்கு இருக்கா? அதாவது தமிழ்நாடு அறநிலையத்துறை சேகர்பாபுடைய பங்கு எதாவது இருக்கா இந்த மாநாட்டில்? அறநிலையத்துறை சார்ந்து எல்லாரும் வராங்க. அரசியலாம் அவங்க பிஸியாக இருக்காங்க. இது வீக் டேஸில் நடக்கிறதுனால தெரியல. வருவாங்க, அழைப்பிதழ் உண்டு. வருவாங்க. இதில் ஒன்றும் இல்லை. அரசை எதிர்த்து ஒன்றும் நடக்கலையே. அரசோட ஆதரவோடு தான் நடக்குது. ஆனால் இது மாநாடுலாம் நடக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக அவங்களே முருகன் மாநாடே அவர் தான் நடத்தாரு. அதுவும் அமைச்சர் சேகர்பாபு சொல்கிறாரு, நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மக்கள் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. மக்கள் முருகன் பேரில் அவ்வளோ பக்தி இருக்கும்போது இந்த மாநாட்டுக்கு வரமாட்டாங்களா? அரசு அதிகாரிலாம் வருவாங்க. அமைச்சருக்கு ஆதரவோடு தான் நடக்குது. அதில் ஒன்றும் அபிப்பிராய பேதெல்லாம் கிடையாது. சரி, இந்த நேரத்தில் எனக்கு வந்து வேற ஒரு விஷயம் ஒன்று கேட்கணும்னு உங்கள்கிட்ட தோணுது. அதாவது தருமபுரி ஆதீனம் வந்து இவ்வளோ தூரம் சைவத்தை பரப்புவதற்காக இவ்வளோ தூரம் மாநாடு நடத்துது, இவ்வளோ தூரம் பெரிய பெரிய நல்ல காரியங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆதீனம் மேலேயே குற்றச்சாட்டு வச்சு சமீபத்தில் மயிலாடுதுறை போலீஸ் ஸ்டேஷனில் லேண்ட் கிராபிங் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை போட்டு அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆதீனமே ஏதோ ஒரு பெண்கள் விஷயத்தில் தவறாக நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறாப்புல ஒரு வழக்கு இருக்குது. இது நல்லா இல்லை. ஏன்னா சைவ மடத்தில்
இது மாதிரிலாம் நடந்தா அப்புறம் அந்த மதத்துக்கு மேல உள்ள மரியாதை எப்படி போகும்? இன்னொரு விஷயம், சூரியனார் கோயில் மடம் ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சூரியனார் கோயில் மடத்துடைய மடாதிபதி ஒரு பெண்ணோடு ஓடி போயிட்டாரு. சொல்லுவதற்கே சங்கடமா இருக்கு. ஓடி போயிட்டாருன்னு சொல்லி அது ஒரு தனி விஷயம் சமீபத்தில செய்திகள் வந்தது. இந்த மாரி பாரம்பரிய மடாதிபதிகள் தங்களுடைய கடமை என்ன என்பதை உணராது, இந்த மாரி தவறுகள் செய்யும்போது மக்களுக்கு சத்காரியங்கள் மீது, நல்ல காரியங்கள் மீது நம்பிக்கை போய் நம்ம ஏன் மடத்துக்கு போணும்? அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துராதா? ஏன்னா ஒரு பக்கம் இத செய்றீங்க. பெரிய ஒரு மாநாடு நடத்துறீங்க. இன்னொரு பக்கம் இந்த மாரி செய்திகள் வருது. இது இது ரொம்ப ஒரு மனக்கசப்பா இல்லையா உங்களுக்கெல்லாம்? அவங்கள்ட்ட எப்படி இந்த பேட்டிக்கு ஏன் வந்தேன்ற மாரி பண்ணிட்டீங்க நீங்க. ஏன்னா, நீங்க கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸியான நிருபர் கேள்வி கேட்பாங்க. ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்டுருவாங்க. அதுக்கு பதில் சொல்வதற்கு கடினமான பதில். ஆனா நீங்க பதில முழுக்களும் போடணும். நிச்சயமா. தயவு செய்து. ஏன்னா நீங்க கேள்வி கேட்டுட்டீங்க. எங்க குருமகா சன்னிதானம் பேர்ல ஏதோ ஒரு பெரிய அசாசினேஷன் இருக்கு. அவர் பேர்ல குற்றச்சாட்டு இருக்கிறதாக நீங்கள் பத்திரிகையில வாங்கின செய்திய பார்த்து நீங்க ஆமா, பேசுறீங்க. ஆமா. அதற்கு முன்னாடி முன்னோட்டமா நான் கேட்டது உங்கள பொறுத்தவரைக்கும் நியாயம், பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நான் மடத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. ஆனால் அவரை போய் வணங்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு தொண்டன். தர்மயாதீனம் எங்கு வந்தாலும் அவரை போய் பார்த்து வணங்கக்கூடிய ஒரு சாதாரணமான தொண்டன். அந்த முறையில் நான் எனக்கு தெரிந்த பதில சொல்றேன். சரி. இது வரைக்கும் அந்த 27 பேர் இந்த பீடத்தை அலங்கரிச்சிருக்காங்க. சரி. இதுல இப்ப இருக்கக்கூடிய மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் தான் இப்ப அந்த 27வது குருமகா சன்னிதானமா இருக்காரு. இந்த 27 பேருக்கு முன்னாடி இருப்பாங்களே அவங்களுக்கு ஒரு பாரம்பரிய 700 ஆண்டுகால பாரம்பரியமான மடம் இது. சாதாரணமா நேற்று இன்றைக்கு தோன்றிய பாரம்பரியம் கிடையாது. 700 ஆண்டுகள் முன்னாடி தோன்றிய ஒரு பாரம்பரியமான மடம். இப்ப இருக்கக்கூடிய குருமணிகள் நட்சத்திர குருமணிகள் 27 நட்சத்திரம் 27 அவருக்கு நட்சத்திர குருமணிகள்னு பேரு. சரி. அவருக்கு ஒரு சிறப்பு உண்டு. இந்த 26 பேருக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. ஏன்னா அவரை பத்தி கேள்விதான் நீங்க கேட்டீங்க. அதனால அந்த கேள்விக்கு நான் இப்ப முழுமையா பதில் சொல்றேன். எனக்கு கொஞ்சம் அனுமதிங்க. அவருக்கு பதில் சொல்றதுக்கு அனுமதிங்க. சரி. 2 MA படித்தவர், 2 MA படித்தவர், 2 டாக்டரேட் வாங்கினவர். இன்னைக்கு பாரத தேசத்துல அவர் போகாத சிற்றூர் பேரூரே கிடையாது. இந்த உலக நாட்டுல அவர் போகாத மாநாடு, அவர் போகாத இடம், அவர் போகாத கோயில் எதுவுமே கிடையாது. அவர் இந்த சன்னிதானம் வரத்துக்கு முன்னாடி வெளிநாடெல்லாம் போகலான்ற ஒரு பர்மிஷன் உண்டு. அந்த பர்மிஷன் பேர்ல அவங்க உலக நாடு அத்தனை நாட்டுக்கு போய் இந்த சைவ மாநாடு, சைவ சித்தாந்த மாநாடு, திருக்கோயில், குடமுழுக்கு எல்லாத்துலயும் போனவர். இப்ப அவங்களால போக முடியாது. இரவு வெளிநாட்டை போய் கடல் தாண்டக்கூடாது, எப்பயும் போக முடியாததுனால இப்ப கூட அண்மையில ஒரு கும்பாபிஷேகம் ஸ்ரீலங்காவில் நடந்தது. காலையில 2 மணிக்கு எழுந்து பூஜையை செய்துட்டு 3 மணிக்கு 4 மணிக்கு ஏர்போர்ட் போயிட்டு ஸ்ரீலங்காவில் போய் இந்த கும்பாபிஷேகம் பண்ணிட்டு ராவோட ராவா அடுத்த நாள் காலையில் பூஜை பண்ணணும். அவங்களுக்குள்ள சட்ட திட்டங்கள், அவங்களுக்குள்ள இந்த யாரோ ஒருத்தர் போய் மயிலாடுதுறையில் அவர் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. சங்கமித்ரன் ஒருத்தர் அவர் கிறிஸ்துவ மதத்தில் இருந்தவர். கிறிஸ்துவ மதத்திலிருந்து இந்துவா மாறிட்டேன்னு சொல்லிட்டு அப்படி முழுமையா அவர் மாறி இருந்தால், அவர் சன்னிதானத்து பேர் ஏதாவது குறை சொல்ல வேண்டும் அவர் நினைத்திருந்தால், நேர சன்னிதானம் 4 தாழ்பாலை போட்டு அடைச்சிருக்க ரூம்ல எப்பொழுதுமே இருக்காது. ஆயிரக்கணக்கான மக்கள் டெய்லி அவரை போய் தரிசனம் பண்றாங்க. நேர சங்கமித்ரன் போய் ஐயா சாமி இது மாதிரி இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட கேட்டா சாமியே பதில் சொல்லுவாரு. மயிலாடுதுறையில் போயிட்டு ஒரு 10-20 பேரை கூப்பிட்டுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு பிளாக் ஹாஸ்ட் வச்சுக்கிட்டு கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்குறாரு. பெண்பால் நீங்க சொன்ன பெண்பால் புகாரெல்லாம் சொல்றாரு. பெண்பால் புகார் சொல்றவர் என்ன பண்ணும்? ஐயா இந்த CD இருக்கு, இந்த ரெக்கார்டு இருக்கு, இந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு, இந்தாங்கன்னு சொல்லிட்டு கலெக்டர் அவர் கொடுக்கலாம்ல. யாரும் வேண்டாம், அவர் கையை பிடிச்சி இருந்தது. சும்மா அப்ரப்டா அவர் பேர்ல குற்றச்சாட்டு இவர் பேர்ல சுட்டாக்க இந்த பத்திரிகைக்காரங்களும் வேற யாரோ ஒருத்தர் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னா அங்க போய் மைக் எடுத்துட்டு போய் நிற்கக்கூடிய ஒரு இந்த சூழ்நிலையில ஒரு 10 பேர் அவர்கிட்ட போய் நிற்கிறாங்க. ஆனால் அடுத்த நாள் அவர் பேர்ல எந்த விதமான குற்றச்சாட்டு இல்லை. நாங்கள் 1000 முறை சொல்லுவதற்கு நாங்கள் தயாரா இருக்கோம். எங்களுக்கு வெளிச்சம் கிடைக்க மாட்டேங்குது, நாங்கள் சொல்ல முடியல. இதுதான் இன்றைய விஷயம். அது பேர் ஒரு விதமான குற்றச்சாட்டில் அப்பழுக்கற்றவர் எங்களுடைய குருமணிகள். ஏன்னா 27 தேவஸ்தானத்துக்கும் யாருமே செய்யாத அளவுக்கு 27 தேவஸ்தானத்துக்கு இந்த 3 ஆண்டுகளில் ஒரு கோயிலை கும்பாபிஷேகம் பண்ணால் பல கோடி ரூபாய் வேணும். அந்த பல கோடி ரூபாயை எல்லார்ட்டையும் யாஜகம் எடுத்து யார் போய் கொடுக்குறா, இன்னைக்கு யாரு சன்னியானம் கேட்டால் யார் கொடுக்குறா, அவரும் எல்லார்டையும் சொல்லி 27 தேவஸ்தானத்துக்கும் கும்பாபிஷேகம் பண்ணிட்டாரு. இன்னைக்கு 10 ரூபாய்க்கு மயிலாடுதுறை அதை யாராவது சொல்றாங்களா? 10 ரூபாய்க்கு சாப்பாடு போடுறாரு. யார் வேணாலும் எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் போனாலும் சாப்பாடு போடுறாரு. மயிலாடுதுறையில் ஒரு ஆதீனத்தில் மயிலாடுதுறையில் 10 ரூபாய் காலையிலேருந்து இரவு முழுக்க யார் வேணாலும் போய் என்ன வேணாலும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவர் செய்கிறாரு. அதை யாரும் வெளிச்சம் போட்டு காட்டுறா? யாருமே வெளிச்சம் போட்டு கிடையாது. அவர் எத்தனை ரத்ததான முகாம் நடத்துறாரு? கிட்டத்தட்ட 700 ஆசிரியர் அவர் கீழே வேலை பார்க்குறான். 700 பள்ளிக்கூடம் நடத்துறாரு, காலேஜ் நடத்துறாரு. கல்விக்கு அவ்வளவு தூரம் செய்கிறாரு. யாருமே செய்ய முடியாத காரணம். ஒரு துறவி என்னங்க பண்ண முடியும்? அவருக்கு என்ன வருமானம் இருக்கு? இதை வச்சுட்டு ஒரு துறவி பலவேறு விதமான சமூக காரியங்களை செய்கிறாரு. கோயிலை பார்த்துக்கிறாரு, கும்பாபிஷேகம் பண்ணுறாரு. இது வரைக்கும் 1800 கோயில் கும்பாபிஷேகம் கின்னன்ஸ் ரெக்கார்டு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு. இந்த மார்கழி மாதத்தில்
ஒரு 30 நாள்ல 300 கோயில போய் இந்த சாமி தரிசனம் பண்ணிருக்காரு, 300 கோயிலுக்கு தலையாத்திரை பண்ணியிருக்காரு. இதெல்லாம் இந்த உலகம் சொல்ல மாட்டேங்குது. யாரோ ஒருத்தன் பிளாக் காஸ்ட் எடுத்துக்கிட்டு நிக்கிறான், அவர் பேர்ல சரி, அவரோட நோக்கம் என்னவா இருக்கும்? நோக்கம் என்ன? நம்ம பேர்ல வெளிச்சம் பாயுது. இதுமாரி அவன் ஒரு ஆள், அவன் யார் அட்ரஸ் தெரியாத ஒரு ஆள். அவரே இந்துவா மாறினவர் தானே? அவரே 25 அவரே சொல்றாரு, நான் கிறிஸ்துவனா இருந்து நான் இந்துவா மாறிட்டேன். அப்புறம் அவருக்கு வந்து அவருடைய நோக்கம் என்னவா இருக்கும்? சரி, அவர் பேட்டி கொடுக்குறாரு, அவரோட படத்தெல்லாம் நான் பார்த்தேன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நெற்றி முழுக்க திருநூறு குங்குமம் சந்தனத்தோடு நான் வரேன். அவர் மதம் மாறிட்டேன்றாரு. அவர் என்ன வச்சுக்கிட்டு இருக்காரு? அவர் நெற்றி ஃபுல்லாக பாழ் நெற்றி. அவர் யாருமே தெரியாத மடத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு 25-30 தாய்மார்களை, அவங்கெல்லாம் யாருமே இல்லை, பாவம் வயதானவங்க, அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அவங்க கையில் ஒரு பேனரை கொடுத்து மயிலாடுதுறையில் கலெக்டர் ஆஃபீஸில் நின்று போராட்டம் பண்ணுறாரு. என்னன்னா, ஒருத்தர் பேர் சேற்றை மாறி இறைப்பது மிக 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 சுலபம். மற்றபடி அந்த சேற்றை அவங்களுக்கு அந்த கரையை எடுக்கிறது வந்து யாராலும் முடியாது. நான் எம் நாட் மவுத் பீஸ் ஆஃப் கான்சியஸ் தருமபுரம் ஆதீனம். ஆனால் யார் இந்த கரையை எடுக்கிறது? நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னால் உங்களுக்கு பதிலே சொல்ல முடியல. நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஏன்னா நடந்ததான் நான் கேட்குறேன். நீங்கள் நடந்து தான் கேட்குறீங்க, நான் நடந்து தான் சொல்கிறேன். நீங்கள் நடந்ததை கேட்குறேன்னு சொல்லிட்டு இல்லாதெல்லாம் நீங்கள் பத்திரிக்கையாளர், நீங்கள் யாராவது 10 பேர் உங்களுக்கு செய்திலாம் சொல்லியிருப்பாங்க, அதையும் சேர்த்துக்கிட்டு கேட்பீங்க. நடந்து தான் கேட்குறேன். நான் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா கேட்கலையா? ஏன் நாங்கள் தான் சொல்கிறேன். எங்கள் பேரில் எந்த விதமான, அவர் குருமணியர் பேரில் எந்த விதமான அப்பக்கட்டும் இல்லாதவர். இதே மாதிரி இந்த உலக மாநாடு நடத்துகிறார், எவ்வளோ பொருட்செலவு நடக்கும், அதெல்லாம் இந்த உலகம் எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. ஒரு 20 பேருங்க, ஒரு தாய்மார்கள், பாவம் எல்லாரும் வயசான, கலவைக்கா சொன்னால் எல்லாரும் வயதான தாய்மார்களை அந்த கலெக்டர் ஆஃபீஸை முன்னாடி வச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு பேனரை கொடுத்து அவர் பிடிச்சி சத்தம் போட்டுட்டு போயிட்டார். எல்லா டிவிலையும் எல்லா சமீபத்தில் இந்த கூத்து நடக்குது. எல்லாம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான். அவர் பேர் சங்கமித்ரன்னு பேர், ஒரு அட்வொகேட்னு சொல்கிறாரு. ஒரு அட்வொகேட் செய்கிற காரியமாக இது? சன்னிதானத்தை நேரம் பார்க்க முடியாதா? அவரை நேரம் பார்த்து சொல்ல முடியாதா உண்ட குறைய இருந்தா? அதுமாரி ஏதாவது செஞ்சு சன்னிதானம் கேட்கல, சன்னிதானத்தை பார்த்து சன்னிதானத்தை அப்பாயின்மெண்ட் கேட்டு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நீ வந்து போராட்டம் பண்ணலாம். ஒன்றுமே இல்லாமல் திடீர்னு ஒரு மொட்டைக்காரஸ் எழுத வேண்டியது, ஒரு லெட்டர் எழுத வேண்டியது, ஒரு அட்வொகேட்ன்ற போர்வையில் இருக்க வேண்டியது, ஏதாவது செய்ய வேண்டியதுன்னா எங்களுக்கெல்லாம் ரத்தம் கசி. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய பணி சுமை அவங்களுக்கெல்லாம் 24 மணி நேரம் சன்னிதானத்துக்கு பத்த மாட்டேங்குது. ஆனால் இதே மாதிரி யாராவது சேற்ற வாரி இறக்கும் போது அவர் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சூரினார் கோயில் அந்த சாமிஜி ஐயா அவர் தவறிட்டாருங்க. அவர் இல்வாழ்க்கைக்கு ஒரு சன்னிதானம்ன்றவர் இல்வாழ்க்கையில் இருக்கணும், இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, இல்வாழ்க்கைக்கு போயிட்டாரு. அவர் அதை திறந்துட்டு மடத்தை விட்டு வெளியேறிட்டு போயிட்டாரு. 18 ஆதீனங்கள் தமிழ்நாட்டில் எல்லாமே ரொம்ப ரொம்ப தொன்மையான ஆதீனங்கள். இது வரைக்கும் 18 ஆதீனம் இருந்தது. அதில் 1 காலி பண்ணிட்டார். இவர் சொந்த அபிலாஷைக்காக, இவர் சொந்த விருப்பிற்காக ஒரு பெண்ணோட தொடர்பு வச்சு நான் தான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறவி கல்யாணம் பண்ணிக்கலாமா? தொடர்பு மூன்றவர் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நீங்கள் கேட்குறீங்க. என்னால் இப்போ எங்கள் குருமணிகளை பற்றி கேட்டீங்க, நான் உங்களுக்கு இன்னும் சத்தமாக பேசுவேன், சவுண்டாக பேசுவேன். ஏன்னா எங்கள் பேரில் தர்மம் இருக்குது, நியாயம் இருக்குது, அவர் பக்கம் பேச முடியும். இப்போ சூரியனார் கோயில் ஆதீனத்தை பற்றி கேட்குறீங்க, நான் உங்கள்கிட்ட வெட்டி தலை குனிகிறேன். நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? ஒரு இல்வாழ்க்கைக்கு போக அவருக்கு பதிலாக வேறு யாரும் போட்டிருக்காங்க? இல்லை அதில் வந்து ஹேண்ட் எடுப்பாங்க எல்லாரும். இப்போ அரசாங்கம் தான் அதை நியமிக்கணும். அரசாங்கம் இன்னும் நியமிக்க மாட்டேன்றாங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு ஆதீனத்தை மானா போயிடக்கூடாது. சூர்யா கோயிலுக்கு ஆதீனம் சொத்து பத்து இருக்குங்க, மடம் இருக்குது. நம்முடைய மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சருக்கு கூட இந்த பேட்டியின் வாயிலாக கூட ஒரு மிகப்பெரிய ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். நீ அருள் கூர்ந்து இன்னும் எத்தனையோ துறவி இருக்கு. அது அந்த மடத்தை சார்ந்தவங்களே 3 சிவாக்கர் தேசிகர் ஒரு மகாஞானி இருக்கார் அந்த மடத்துக்கு, இளவரசர். அவரை போடலாம், அந்த மடத்தை மீண்டும் உயிர் கொடுக்கலாம். தயவுசெய்து அவர் எங்க இருக்காரு? இப்ப அங்கே தான் இருக்காரு, மடத்தில் தான் இருக்காரு. ஒரு உலகமாக சித்தாந்தத்தில் கரை கண்டவர் இருக்காரு. யார் பண்ணுறது? இப்ப அவங்க மடத்தில் தான் பண்ணுவாங்க. அதை அரசாங்கம் அதை வந்து அனுமதிக்கணும். அவர் மடத்தை விட்டு ஓடி எவ்வளவு நாள் ஆச்சு? இப்போ ஒரு 3-4 மாசம் ஆகுதுங்க. அவர் தகவலே இல்லை. தகவல் இருக்கு, அவர் போயிட்டாரு, அவர் இருக்காரு, அங்கே இருக்காரு, இங்கே இருக்காருன்ற தகவல்லாம் தெரியும். அவர் மடத்தில் இல்லை. அவர் கல்யாணம் பண்ணிட்டா நான் பெங்களூர் போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறன்ற அளவுக்கு சொல்றாரு. அவர் சொல்லிட்டாரு. மிகப்பெரிய தவறான ஒரு, அவர் உலகமே யாருமே செய்ய முடியாத ஒரு தவறை செஞ்சிட்டார். செஞ்சிருக்கவே கூடாது. அவர் பேர் என்ன? சூரியனார் கோயில் ஆதீனம். அவ்வளவுதான். மிக 18 ஆதீனத்தில் மிக தொன்மையான ஆதீனம், பழமையான ஆதீனம், ஆதீனகர்த்தர். நம்ம சாபம் தான், நம்ம மதத்துக்கு சாபம் தான். இது ஒரு கரை தான். கரைக்கும் மிகப்பெரிய கரை, நீங்க முடியாத கரை. சங்கரமடத்துக்கு வருவோம். இந்த சங்கரமடம் இதெல்லாம் வைபவம்லாம் போனீங்களா? சிறப்பாக நடந்துங்க, சிறப்பாக நடந்தது. என்னால் போக முடியல, தொலைக்காட்சி தான் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப உலகமே வியக்கும் அளவுக்கு சிறப்பாக நடந்தது. எந்த குறையும் இல்லாமல் நடந்தது. ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்னர் வந்திருந்தாங்க, மித்த ஆந்திராவில் இருந்தாங்க, கர்நாடகாவில் அரசாங்கத்து அதிகாரிலாம் வந்தாங்க, அமைச்சர் பெருமக்கள்லாம் வந்தாங்க. உலகமே வியக்கும் அளவுக்கு. தமிழ்நாடு அமைச்சர் பெருமக்கள் யாரும் வெள்ள போல இருக்கேன் வருவாங்க. வருவாங்க. நம்ம எப்போதுமே அந்த கூட்டத்தில் போய் சிக்கிக்க வேண்டான்றது தான் தமிழ்நாடு அமைச்சர். இந்த கூட்டம் வேண்டாம்னு நினச்சிருப்பாங்க. வருவாங்க. நம்ம அமைச்சர்கள் யாருமே இல்லை. நம்ம ஆரம் வீரப்பன்,
மடத்திலேயே இருந்தார். ஆமா. நம்ம ராஜாராமன் கேள்விப்பட்டீங்களா? முன்னாள் தெரியும். அமைச்சர். ராஜாராமன் ஸ்பீக்கரா இருந்தாரு. ஸ்பீக்கராக இருந்தார், சபாநாயகர் இருந்தார். அவர் சங்கர மடம் அவர் சும்மா ஒரு உயர்வு நவிர்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. அந்த உயர்வு நான் சொல்கிறேன், ராஜாராமன் சங்கர மடத்திலே இருந்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார் திருநாவுக்கரசர். சங்கர மடமே எத்தனையோ நாட்கள் இருந்தார். இப்போ இருக்கிற செங்கோட்டையன் ஜெயேந்திர சுவாமிகள் சித்தியார்த்து முதல் நாள் ராத்திரி 10 மணி கடைசியாக பார்த்த அமைச்சர் நம்முடைய செங்கோட்டையன். நம்முடைய எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் நம்ம பெரியவங்களை வந்து பார்த்துருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தில் பார்க்காதவங்களே யாரும் கிடையாது. கட்சி பேதமே வேண்டாம். என்ன வந்துருக்கு கட்சி பேதம்? எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. சில பேர் இப்போ நம்முடைய முதலமைச்சருடைய அம்மா இருக்காங்க இல்லையா, துர்கா ஸ்டாலின் அவங்க வந்து பலமுறை நம்ம சங்கராச்சாரியை வந்து சந்திச்சிருக்காங்க. காஞ்சி மடத்துக்கு வந்திருக்காங்க. பெரியவரோட அதிஷ்டானத்தை பார்த்துருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் யாருக்குமே குறையெல்லாம் கிடையாது. எனக்கு ஒரு செய்தி இல்லை மன்னிக்கணும், உங்கள் பார்வை தான் மிக குறைவான பார்வை. அவங்க வந்தாங்களா, இவங்க வந்தாங்களா, இவங்க ஏன் வரல அப்படின்னு ஏதாவது கேட்டு ஏதாவது ஒரு வாயை பிடிங்கி ஏதாவது ஒரு செய்தியை போட்டு விட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் எதிர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு விட்ருவீங்க. அதெல்லாம் கிடையாது. தமிழ்நாடு அரசாங்கம் நம்மளோட தான் இப்போ கூட ஒரு செய்தி வந்து நான் பார்த்தேன். இந்த மாதிரி திருமதி துர்கா ஸ்டாலின் ஒரு வரப்போறாங்க அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வரல. இந்த கூட்டம் கருதி வராத இருக்கலாம், மறுபடியும் வரலாம். பல முறை அம்மையார் வந்திருக்காங்க, பெரியவங்களை தரிசனம் பண்ணியிருக்காங்க, அதிஷ்டானத்தை தரிசனம் பண்ணியிருக்காங்க, காஞ்சி மடத்துக்கு வந்திருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் குறையே கிடையாது. ஒரு இன்னொரு மேவடியான ஒரு தகவல் சொன்னால், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஐயாவை கூட பெரியவங்களை வந்து பார்த்துருக்காங்க. அது வந்து ரெக்கார்ட்னா தேதி நேரம் நாள் கிழமை உங்களால் என்னால் சொல்ல முடியாது. கண்டிப்பான ஆத்தென்டிகேட்டாக தான் செய்தி. ஆனால் நாள் கிழமை தேதி நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லுங்கன்னா என்னால் சொல்ல முடியாது. அதான் அவங்க வருவாங்க, அவங்க பாட்டு போவாங்க, சத்தம் போடாத வருவாங்க, சத்தம் போடாத போயிடுவாங்க. அவர்களுக்கெல்லாம் குடும்பம், குட்டி, மனைவி, மக்கள், சுற்றம் எல்லாம் இருக்குது. அவங்களுக்கும் கடவுள் நம்பிக்கையெல்லாம் உண்டு. இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் உண்டு. எல்லாரும் வந்திருக்காங்க. கலைஞர் வந்திருக்காருங்கிறது இப்போ எந்த ஆதாரத்தில் சொல்றீங்க? வந்தார் சென்றார். நம்முடைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் வந்தார் சென்றார். அது வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்தார் சென்றார். மூப்பனார் வந்தார் சென்றார். ராஜீவ்காந்தி வந்தார் சென்றார். இந்திரா காந்தி அம்மா வந்தார் சென்றார். நந்திசுப்பராவ் வந்தார் சென்றார். சரி, எத்தனை பேரும் வராதவங்களே. வார் வெங்கட்ராமன் அங்கேயே இருந்தார். எல்லாரும் வந்தாங்க. ஆனால் இன்னார் எனக்கு வந்ததுனால உங்களுக்கு தான் பெருமை வழியா, வந்ததுனால சங்கர மடத்துக்கு எந்த விதத்துலையும் பெருமை கிடையாது. இவரெல்லாம் வந்தார்கள். சங்கர மடத்துக்கு வந்து நான் தரிசனம் பண்ணேன். நான் நேற்றுக்கு போனேன், கும்பிட்டேன், எனக்கு தான் பெருமை. என்னால் சங்கர மடத்துக்கு என்ன பெருமை இருக்கிறது? ஆனால் நீங்கள் அவர் இருந்தார் தனித்தனியாக கேட்காதீங்க. கேட்டிங்கன்னா அது அரசியல் ஆகிடும். அவங்களுக்கு தர்ம சங்கடம் மடத்துக்கு நான் வந்து அதனால் ஸ்போக் பர்சன் கட்சி மட்டும் நான் எதுவும் சொல்லக்கூடாது. வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. அறநிலைத்துறை சார்பாக எல்லாரும் வந்தாங்க. அது உங்களுக்கு சொல்கிறேன், அறநிலைத்துறை சார்பாக எல்லாரும் வந்தாங்க. மாவட்ட கலெக்டருக்கு போய் அவங்க கலெக்டர் தான் காம்படிட்டிவ் அத்தாரிட்டிஸ். சரி, அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இதை என்டார்ஸ் பண்ணணும். வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் இருக்குது. இன்னும் ஏதோ பட்டம் கொடுத்தாங்கன்ற வரைக்கும் எல்லாருக்கும் செய்தி வழியை அதை வந்து கலெக்டர் வந்து என்டார்ஸ் பண்ணுவாங்க. அறநிலைத்துறை ஜேசி டிசி அவங்களாம் வந்து என்டார்ஸ் பண்ணுவாங்க. அறநிலைத்துறை ஒப்புதலுக்கு போகும் இந்த ஃபைல். எல்லாரும் வந்தாங்க. சரி, இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து அந்த சங்கர மடத்தில் வர கூட்டம் இருக்கு பாருங்க. அன்றைக்கி வந்து அந்த 4 கரையிலேயே நின்ன ஜனங்களை பார்த்தீங்கன்னா 90% பிராமின்ஸாகவே இருக்காங்க. ஏன் சங்கர மடம் நான் பிராமின்ஸ் ஒதுங்கி இருக்கு? அது நான் பிராமின்ஸே சங்கர மடத்துல ஒதுங்கி இருக்காங்க. பார்த்தாலே தெரியுது. முழுக்க பார்த்தா எல்லாருமே அவர்களா இருக்காங்க. இவர்கள் ஏன் அங்கே வரமாட்டேங்கிறாங்க? எது தடுக்குது இவங்களை? யார் தடுத்தார்கள்? அப்படி வச்சுக்கலாம். அவ்வளவுதான். எது தடுத்ததுன்னு கேட்கறத விட யார் தடுத்தார்கள்னு நான் ஒரு எதிர்கேள்வியே கேட்கிறேன். சரி, நாசரேத்னு ஒரு ஊர் திருநெல்வேலியில், நசரேத். அங்கே வந்து ஜெயேந்திர சுவாமிகள் போகிறாங்க. அங்கே கிறிஸ்தவ மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள். நான்லாம் சொல்கிறது ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னே நல்ல செய்தி, இது உண்மையான செய்தி. அந்த ஊருக்கு ஜெயேந்திர சுவாமிகள் போகிறாங்க. அங்கே கிறிஸ்தவ பெருமக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, எங்கள் ஊருக்கு நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கு அப்படி மீனாட்சிபுரம் மதமாற்றம் நடந்த நேரம், தமிழ்நாடு அரசியல் சூடாக இருந்த நேரம். இன்றைக்கி எந்த ஊருக்கு யாரும் வராதுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க வேலையை அவங்க பார்க்கக்கூடிய நல்ல சூழ்நிலைக்கு இப்போ வந்துட்டோம். அன்றைக்கு நாசரேத்துக்கு ஜெயேந்திர சுவாமிகள் போகிறாங்க. அங்கே இருக்கிற கிறிஸ்தவ பெருமக்கள் வராதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வடபழனியில் சேர்மதி நாடார்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு பெரிய வியாபாரி, நாடார் சமுதாயத்தில் ஒரு மெட்ராஸில் குறிப்பிடத்தக்க ஒரு நாடார். அவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் அங்கே யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன் வாங்கன்னு சொல்கிறாரு. முன்னாடி பின்னாடி ஒரு 25 நாடார்களும் பின்னாடி 25 நாடாரும் அணிவகுத்து ஜெயேந்திர சுவாமி, அங்கெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, என்னை பார்த்தா யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நான் வரேன்னு சொல்கிறாங்க. இவங்களெல்லாம் விலக்கிட்டு அவரே லீட் பண்ணி அந்த ஊரில் போய் ஒரு பிள்ளையார் கோயில் கட்டணும்னு சொல்கிறாங்க. பிள்ளையார் கோயில் இந்த அளவுக்கு மிகப்பெரிய வரப்பிரசித்தியான ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது நாசரேத்தில். நீ மக்கள்லாம் ஒன்றாயிட்டாங்க. அவளை வர வேண்டாம், இவாளை வர, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஃபோக்கஸ் பண்ணும்போது அவளாக பார்த்து எடுக்கிறீங்க. அத்தனை ஜாதி பெருமக்களும் வந்தாங்க. இப்போ தடா பெரியசாமின்னு ஒரு மிகப்பெரிய தலித் சமுதாய லீடர்,
ஆமாம், அவர் சிதம்பரத்தில் பாராளுமன்றம் என்னார், அவர் நான் தான் அழைச்சிட்டு போனேன், சாப்பிடணுன்னாரு, நேராக உள்ளே அழைச்சிட்டு போய் சாப்பாடு போட்டேன். ஒரு பாடசாலை பசங்க தான் அவருக்கு வந்து எல்லாருக்கும் சாப்பாடெலாம் பரிமாறினாங்க. அவர் கேட்டார், ஐயா நான் கேட்ட செய்தியெல்லாம் வேறையாக இருக்குது, இங்கே நடக்கக்கூடிய செய்தியெல்லாம் அப்படி இருக்கு. அது தொலைக்காட்சியிலையும் டிவிலையும் இப்போ பேப்பர்லேயும் அப்படி போடுவாங்க, ஒரு சமுதாய மக்களுக்கு சொந்தமான உடனே. இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு யார் உணவு பரிமாறினா, உங்களுக்கு யார் இங்கே சாப்பாடு போட்டாங்க, எந்த இடத்துல வச்சு சாப்பாடு போட்டாங்கன்னு சொல்லி கேட்கும்போது நான் பேரை சொல்லி சொல்கிறேன், தடா பெரியசாமி அரண்டு போயிட்டார். ஆனால் அங்கே ஜாதி மதம் எல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஐயா, பார்க்குற பார்வையில் தான் வித்தியாசம். எங்கள் மடம் எல்லாரையும் வருதுன்னு சொல்லி அன்றைக்கு வந்து அத்துணை ஜாதி பெருமக்களும் வந்தாங்க. சரி, இன்னொரு இப்போ நயினா நாகேந்திரன் யார், பிராமணரா? இல்லை யார் அவங்க? ஆர்.என். ரவி வந்தார், பிராமணரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாரும் வந்தாங்க. யாருக்கு இல்லை, விஐபி வேற, சாதாரண மக்கள் வேற. சாதாரண மக்கள், சாதாரண பிசி எஸ்சி வேற, விஐபி வேற, அத்தனை மக்களும் வந்தாங்க. மடத்தோட என்னோட தமிழ்நாட்டுக்கு அத்தனை ஜாதி தனித்தனி ஜாதி பெருமக்களையும் எனக்கு அடியனுக்கு நல்லாவே தெரியும். அத்தனை பேரும் வந்தாங்க. யார் வரணும்னு ஆசைப்பட்டானோ எல்லாம் வந்தான். சார் வடசை ஜெயராமன், நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன். நான் வந்து மடத்துக்கு எல்லாரும் வரணுங்கிறதுக்காக நான் இந்த கேள்வி கேட்குறேன். மடம்ங்கிறது அது காலங்காலமாக பிராமணர்கள் வந்து அது நிறுவி அது அந்தந்த தலைமை வந்துகிட்டே இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் எல்லாரையும் ஒன்று சேர்த்து, இன்க்ளூசிவ்னஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவோம், எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறத விட அங்கே உள்ள மடத்தில் உள்ள சில பெரியவர்கள் இருக்காங்களே, அது என்னமோ அவங்களே அவரை அணை வச்சு கொண்டு போகிறாங்க. இன்னொரு சாதிக்காரங்க உள்ளே வந்தால் அதை ஃப்ரீயாக வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த சூழ்நிலையை ஏற்படுத்த மாட்டேங்கிறாங்க. அந்த சூழ்நிலை ஏற்படுத்த நீங்களாம் வரலாம், நீங்களாம் தாராளமாக வாங்க, உங்களுக்கு தான் முதல் மரியாதை, அதுக்கப்புறம் நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறாப்புல சாமி இவங்களே அவரை அணைச்சி போயிட்டு அந்த பாஷையிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே இவனுக்கு அந்நியமாக இருக்குது. ஐயா நீங்கள் சொல்கிறது